ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்ட அப்பாவை ரொம்பவே காண்டாக்கிய பிரம்மாண்டத்தோடைய மகள். ஸோ இப்படி ஆயிடுச்சு நிலைமை அப்படின்ற அளவுக்கு தான் இந்த நடிகையோடைய நிலைமை மாறி போயிருக்கு. என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். நெப்போ கிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பிரம்மாண்டத்தோடைய மகள் அதித்தி சங்கர். சினிமாவில் அறிமுகமானார். என்னதான் நெப்போ கிட் மூலமாக அறிமுகமானாலும் சரியான திறமை இல்லாமல் வெறும் கிரிஞ்சு மட்டுமே இருந்ததால் இந்த நடிகையை ரொம்ப சீக்கிரத்திலே எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, எந்த நடிகையாக இருந்தாலும். ஸோ அந்த நிலைமைக்கு தான் இந்த நடிகையும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. சினிமாவில் இருந்து தொடர்ந்து ஓரங்கட்டுப்பட்டு விட்டுருக்க இந்த நடிகை ஸோ தனக்கு வாய்ப்புகள் அமையாததால் போனதுக்கு காரணமே அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டில் சண்டை பிடிச்சிருக்கிறாரு. என்னடா இது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா எப்படி அப்பா காரணமாக முடியும்? தன்னுடைய திறமைக்கும் அப்பாவுடைய திறமைக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்ற வகையில் தான் இருக்கு இல்லையா அந்த நியூஸ் கேட்கும்போது. ஸோ இப்படி தான் பதிலுக்கு நடிகையோடைய அப்பா அவரை திட்டி ரொம்பவே ஹைலைட்டாக கிளம்பியிருக்கு இந்த விஷயம். ஸோ மாயி படத்தில் பொண்ணு பார்க்க வரும்போது வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே அந்த பொண்ணு மின்னல் வேகத்தில் ஓடி போகிறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் சங்கருடைய மகளான அதித்தி சங்கர் சினிமாவில் ஹீரோன் ஆகி சில படங்கள் மட்டுமே நடித்து அப்படியே புஷ்கன் காணாமல் போயிட்டார். இப்போ பட வாய்ப்புகளே இல்லாமல் ரெஸ்ட் மோட்டில் இருக்காராம். மேலும் சமீபத்தில் அந்த நடிகையை ஒதுக்கிட்டு அவரை அவர் கமிட்டான படத்தில் தூக்கிட்டு இன்னொரு நடிகையை நடிக்க வச்சாங்க. அந்த ஹீரோயினை ப்ரமோட் செஞ்சு பயங்கர வேலைகள்லாம் நடந்தது ஒரு மூவியில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரொம்பவே இன்சல்ட்டிங்காக பார்க்குறாங்க அதித்தி சங்கர். ஒழுங்காக வேறு ஏதாவது தொழிலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்டார்டிங்கே சொன்னார், உனக்கு நடிப்பெல்லாம் சரிப்பட்டு வராது, வேறு ஏதாவது தொழில் பார்த்துக்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார். அவர் பேச்சை கேட்காம அடம் பிடிச்ச அதித்தி சங்கருக்கு இந்த நிலைமை தேவைதான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதை அப்பாவும் சொல்லி இப்போ வீட்டில் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் அப்போவே சொன்னல, ஒழுங்காக மூடிட்டு அந்த வேலையை பார்த்துருக்கலாம்ல, இப்போ இப்படி அசிங்கப்பட்டு உட்காந்துருக்கிறீ அப்படின்னு சொல்லி கலாய்க்க வீட்டில் பெரிய சண்டையை வெடிச்சிருக்கு. அப்பாவுடைய சமீபத்திய படங்கள் ரொம்ப சொதப்பிருச்சு. சொதப்பலாம் அந்த ஃப்ளாப்புன்றதை விட அட்டர் ஃப்ளாப்புக்கும் கீழே போயிருச்சு. உங்களுடைய பேரும் பயங்கரமான டேமேஜ் ஆகிடுச்சு. இதனால தான் எனக்கும் மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாய்த்துடுக்கா பேசியிருக்காங்க வீட்டிலே. இது பெரிய சண்டையாக மாறி இருக்குது. ஸோ வாய்ப்பு இல்லை அப்படின்றது தனக்கு நல்லாவே தெரிஞ்ச அதித்தி சங்கர் பாட்டு பாடுறேன் அப்படின்ற பேரில் நான் சிங்கர் ப்ளஸ் ஆக்டர் ஸ்ருதி ஹாசன் மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இமேஜை ப்ரொமோட் பண்ண பார்த்தாரு. ஆனால் மக்கள் என்னமோ இந்த நடிகையை வெறும் கிரிஞ்சு நடிகையாக தான் பார்த்தாங்க. ஏம்மா நீ நடிக்கிறதே எங்களால் தாங்க முடியல, இதில் பாட்டு பாடி வேறு கொள்றே அப்படின்ற அளவுக்கு தான் நடிகையை கலாய்க்க ஆரம்பித்தாங்க. நடிகையோட இமேஜ் அந்த அளவுக்கு தான் டேமேஜ் ஆகி கிடந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் ஹீரோயின் சான்ஸ் கொடுப்பா? இந்த நடிகை வந்தாலே ஒரு காமெடி பீஸாகவும் கிரிஞ்சு நடிகையாகவும் பார்க்கக்கூடிய வகையில் யார் இன்வெஸ்ட் பண்ணி இந்த நடிகையை ஆக்ட்ரஸ் ரோலில் போடுவாங்க அப்படின்ற பேச்சு தான் எல்லாருக்குமே இருக்குது. அப்படியே போட்டாலும் அந்த ப்ரொடியூசருக்கு பெரிய மனசு தான் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த நடிகையை எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கவர்ச்சியில் இறங்கினாங்க, தன்னுடைய தொப்புளை காட்டினாங்க, அக்கில் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கவர்ச்சிகரமான விஷயங்கள். பட விழாவுக்கு போகும்போது தொப்புளை காட்டிகிட்டே போகிறது, தன்னுடைய பெரிய இடையழகை காட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே எடுபடலை அப்படின்றது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மஞ்சள் புடவையில் இந்த ட்ரெஸ்ஸில் தன்னுடைய தொப்புளை காட்டிகிட்டே அந்த தெலுங்கு படத்தோடைய ப்ரமோஷனுக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர் கூட இடுப்பில் ஏறி உட்கார்ற கணக்காக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அது ஒரு கவர்ச்சியான டான்ஸ். அதை ஸ்டேஜில் ஆடி அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. அப்படி பார்த்துமே நடிகைக்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கல அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ எதையாவது காட்டி கவர்ச்சி காட்டியாச்சும் நான் எப்படியாச்சும் விட்ட இடத்த பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நடிகை கோபத்தில் இருக்காராம். நல்ல நல்ல கதைகளாக டேரக்டர்கிட்ட, தனக்கு தெரிஞ்ச டேரக்டர்கிட்ட அந்த நைட் பார்ட்டிஸ் போய் கதைகள் கேட்குறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே கம்பேக் கொடுப்பேன், அப்பாவோட முகத்தில் கரியை பூசுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறாராம் நடிகை அதித்தி சங்கர். ஸோ இது எப்படி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நடிகையோடைய காசிப் பற்றி, அவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.